ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெட்ரிக்கில் 3rd ஸ்டாண்டர்டில் 10th லெசன் பார்க்க போகிறோம். சந்திர பிந்து அப்படின்னா நிலவு புள்ளி. இந்த புள்ளி வச்சு எழுதுவோம்ல, அதை பார்க்க போகிறோம். காவ் அப்படின்னா கிராமம். ஆங்க் அப்படின்னா கண். ஆங்கேங் அப்படின்னா கண்கள்னு வரும், நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஆங்க் அப்படின்னா கண். சாம்ப் அப்படின்னா பாம்பு. ஊண்ட் அப்படின்னா ஒட்டகம். இது படம் அவர் சம்ஜோ அப்படின்னா படித்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. பூஞ்சு அப்படின்னா வால். அது அடுத்த எழுத்தை வச்சு அந்த எழுத்து இஞ்சு வருமா, இத்து வருமா, இந்து வருமா, இம்மு வருமா, இங்கு, இஞ்சு, 3 சுழி இன்னு, 2 சுழி இன்னுன்னு நிறையா அந்த அடுத்த எழுத்தை வச்சு நம்ம தமிழில் மாதிரி தான் தந்தம் அப்படி நம்ம தேக்கு பதிலாக அங்கே தேவை வராது, இந்து வரும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நம்ம அடுத்த எழுத்தை வச்சு அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து வருதுன்றதை நம்ம பார்ப்போம். அது 4-5 எழுத்தாக மாறும். இம்மு, இங்கு, இஞ்சு, 3 சுழி இன்னு, 2 சுழி இன்னு அப்படின்னு மாறும். அப்போ பார்ப்போம். இப்போ பூஞ்சு அப்படின்னா வால். இங்கே இஞ்சு வருது. பூஞ்சு அப்படின்னா வால். அனிமல்ஸுக்கு இருக்கும்ல வால், டெயில், வால். தாந்து அப்படின்னா பல்லு. இங்கே இந்து வருது. தாந்து, இந்து, பல்லு. அப்போ சூண்ட்டு அப்படின்னா தந்தம். அங்கே இன்னு வருது. 3 சுழி இன்னு, 2 சுழி இன்னு எதனாலும் நம்ம போட்டுக்கலாம். சூண்ட்டு அப்படின்னா தந்தம். பூந்து அப்படின்னா இங்கே இந்து வருது. பூந்து அப்படின்னா மலைத்துளி. புள்ளின்னு வச்சுக்கலாம். பூந்து புள்ளி, மலைத்துளி, ட்ராப்பு. முங்க அப்படின்னா இங்கு வருது. இங்கே முங்க அப்படின்னா வாய். மூங் அப்படின்னா இங்கு வருது. மூங் அப்படின்னா வாய். காஞ்ச் அப்படின்னா இஞ்சி வருதுங்க. காஞ்ச் டம்ளர். ஆஞ்ச் அப்படின்னா தீ, நெருப்பு. அதை ஆக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த புள்ளி வச்ச எழுத்தா நம்ம கொண்டு வரணுன்றதுக்காக அதில் இன்னொரு பேரை ஆஞ்ச் அப்படின்னு எழுதியிருக்காங்க, தீ. சாஞ்ச் அப்படின்னா உண்மை. நம்ம சச்சுன்னு சொல்லலாம். உண்மை, சச்சு அப்படின்னா சச்சு, ஜூட்டு, நம்ம உண்மை பொய் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ சச்சுனாலும் உண்மை தான். அந்த புள்ளி வச்ச எழுத்துக்காக நம்ம பார்த்துருக்கோம். சாஞ்ச் அப்படின்னா உண்மை. சாஞ்ச் அப்படின்னா இதுவும் பரிசோதனை, டெஸ்ட்டு, பரிசோதனை. பாஞ்சு அப்படின்னா 5. இது இஞ்சு வருது. ஞாயிறுக்கு வர்ற இஞ்சு. பாஞ்ச் அப்படின்னா 5. இப்போ யஹாங் அப்படின்னா இங்கே. அது இங்கு வருது. யஹாங் அப்படின்னா இங்கே. வஹாங் அப்படின்னா அங்கே. கஹாங் அப்படின்னா எங்கே. இது பான்பு, இன்னு வருது. 2 சுழி இன்னு. பான்பு அப்படின்னா பாதம். பயிர்னு நம்ம சொல்லலாம் பாதத்தை. அது பான்பு அப்படின்னு சொல்லலாம். சான்பு அப்படின்னா இன்னு வருது. அங்கேயும் அப்படி தான். சான்பு அப்படின்னா அமைதி அப்படின்னா சாந்தி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சான்பு அப்படின்னா அமைதி. ஆந்தி அப்படின்னா புயல். நம்ம அதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆந்தி அப்படின்னா புயல். சாந்தி அப்படின்னா வெள்ளி. வெள்ளி நம்ம சில்வர் சொல்லுவோம்ல, வெள்ளி, அது ஒரு உலோகம், வெள்ளி. அதவே நம்ம சாந்தின்னு சொல்லி நம்ம வடமொழி போட்டோம்னா அமைதின்னு அர்த்தம். இது இந்த சா போட்டால் வெள்ளி. துவாங் அப்படின்னா புகை. அது குவாங் அப்படின்னா கிணறு. சான்ச் அப்படின்னா இது இச்சு. சான்ச் அப்படின்னா மாலை, ஈவினிங். இப்போ இது ஒரு பாட்டு மாதிரி வருது. யக் ஹமாரா காவ்ஹை அப்படின்னா இது எங்களுடைய கிராமம். யஹாங் அனேக் ஹெத்ஹைங் அப்படின்னா இங்கே. அனேக்னா அநேகமாக, ஏராளமாக. பண்ணை இருக்குது, வயல் இருக்குது அப்படின்னு எதுனாலும் சொல்லிக்கலாம். வயல்னு சொல்லலாம். பண்ணை வீடு, பண்ணைன்னு சொல்லுவாங்கள்ல, பண்ணை. யஹாங் அனேக் ஹெத்ஹைங். ஹர்கே கேத்மிங் ஏக் குவாங்ஹைங் அப்படின்னா ஒவ்வொரு வயலிலும். ஹர்கேன்றது ஒவ்வொருன்னு அர்த்தம். ஒவ்வொரு வயலிலும், ஒவ்வொரு பண்ணையிலும் ஒரு கிணறு இருக்குது. கேதோங்கே ஆஸ்பாஸ் பகுத் சே சாம்ப் ரகத்தே ஹைங் அப்படின்னா அந்த வயல்களில் பக்கத்தில், அருகில் நிறைய பாம்புகள் வசிக்கின்றன. பிர்பி ஹம் சாம்போங் சே டர்தே நஹிங் அப்படின்னா
இருந்தாலும் கூட கூடன்றது அது பி. இருந்தாலும் கூட நாங்கள் பாம்புகளுக்கு பயப்படவில்லை. ராத்கோ இன் கோதோங் மேங் சாந்தினி சிட்கதிகை அப்படின்னா எப்போதும் இங்கே நைட்டு அந்த நிலவு, சாந்தினா நிலவு, நிலவோட ஒளி வீசுகிறது, ஒளி பிரகாசிக்கிறது, ஒளிகிறது அப்படின்னு அர்த்தம். வீசுகிறது அப்படின்றது பிரகாசிக்கிறது, அந்த கதிர் நில ஒளி வெளிச்சம் நிறையா வருது அப்படின்னு அர்த்தம். வீசுகிறது. ராத்கோ இன் கோதோங் மேங் சாந்தினி சிட்கதிகை அப்படின்னா நில ஒளி வீசுகிறது ராத்திரி இந்த வயல்களில் அப்படின்றாங்க. இப்போ சப்தார்த்த, ஏற்கனவே நம்ம படித்த வார்த்தை தான் சப்தார்த்த அப்படின்னா, சப்தனா வேர்டு, அர்த்தனா அதுக்கு மீனிங். சப்தார்த்த பூஞ்சு அப்படின்னா டெய்ல், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தாந்த் அப்படின்னா டூத்து பல்லு. ஜூன்ட்டு அப்படின்னா தந்தம். பூந்து அப்படின்னா மலைத்துளி. முங்கு அப்படின்னா மவுத்து வாய். காஞ்சு அப்படின்னா ஒரு கிளாஸு. ஆஞ்சு அப்படின்னா ஃபயரு ஃப்ளேமு நெருப்பு தீ. சாஞ்சு அப்படின்னா உண்மை. சாஞ்சு அப்படின்னா டெஸ்ட்டு அந்த பரிசோதனை வைக்கிறது. பாஞ்சு அப்படின்னா 5 5. யஹாங் அப்படின்னா இங்கே. வஹாங் அப்படின்னா எங்கே. கஹாங் அப்படின்னா எங்கே. வஹாங்னா அங்கே. கஹாங் அப்படின்னா எங்கே. பான்பு அப்படின்னா பாதம். சாம்பு அப்படின்னா சான்பு அப்படின்னா அமைதி. ஆந்தி அப்படின்னா புயல். சாந்தி அப்படின்னா வெள்ளி. துவாங் அப்படின்னா புகை, ஸ்மோக் பண்ணுறது. குவாங் அப்படின்னா கிணறு. சாஞ்ச் அப்படின்னா ஈவினிங் மாலை. மேங் அப்படின்னா இன்னு அதில் அப்படின்னு சொல்லுவோம்ல, உள்ள அதுக்குள்ளே அப்படி இல்லை அப்படின்னா. ஏகாவ் மேங் அப்படின்னா ஒரு கிராமத்தில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் மேங்கு. டர்னா அப்படின்னா பயப்படுறது. ஜிஹட்னா அப்படின்னா அந்த ஸ்ப்ரெட் ஆகிறது, அந்த ஒளி வீசுகிறது, ஸ்ப்ரெட் ஆகிறது. இப்போ பயிற்சி. படோ அவர் அபியாஸ் கரோ, இதை எழுதி பழகுறாங்க எல்லா எழுத்துலேயுமே. க 4 வருஷம் இது, ச 4 வருஷம் இது, ட த எல்லா எழுத்துலேயுமே அந்த புள்ளி மேலே யூ போட்டு எழுதி பழகுறது. இந்த பயிற்சி எழுதி பயிற்சி பண்ணுவோம், எழுதுவோம். அண்டு அபியாஸ் கரோ பயிற்சி பண்ணுவோம், எழுதி பயிற்சி பண்ணுவோம், படித்து எழுதி பயிற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ சமே அந்த ஹோனேவாலா சப்த பணாவோ அப்படின்னா அந்த சாவை அந்துனா முடிகிற இடத்துல அந்த சாவை சேர்த்து ஒவ்வொரு எழுத்துலேயும் சாவை சேர்த்து நம்ம ஒரு சொற்களை உருவாக்குவோம். பணாவோனா உருவாக்குறது, சப்த பணாவோ ஒவ்வொரு எழுத்தாக இருக்குது, அந்த 2 எழுத்தையும் சேர்த்து சொற்களை உருவாக்குவோம். நம்ம அது ஏற்கனவே படித்தது தான். காஞ்ச் அப்படின்னா டம்ளர்னு படித்தோம். சாஞ்ச் அப்படின்னா உண்மை. பாஞ்ச் அப்படின்னா 5. ஜாஞ்ச் அப்படின்னா பரிசோதனை. ஆஞ்ச் அப்படின்னா தீ அப்படின்னு படித்தோம்ல, எல்லாம் படித்தது தான். இப்போ ஆங்கிலேஜி மேங் அர்த்தலிக்கோ அப்படின்னா இதில் எழுதியிருக்கிறதுல ஆங்கிலேயத்தில் எழுதுங்க அப்படின்னு. சூண்ட் அப்படின்னா ட்ரூத்து. பான்பு அப்படின்னா 5. குவாங் அப்படின்னா கிணறு. சாந்த் அப்படின்னா ஈவினிங். அப்போ நிக்னே கிளேத் பிரசன்னோக்கே உத்தர் தோ அப்படின்னா கேள்விக்கு பதில் எழுதுங்க அப்படிங்கிறாங்க. ஹர்கே கேத் மே கியா ஹை, ஒவ்வொரு வயலிலும் பண்ணையிலையும் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு கிணறு இருந்துச்சு. இப்போ ஹர்கே கேத் மே ஏ குவாங் ஹை அப்படின்னா கியான்றதுக்கு பதிலாக ஏ குவாங் அப்படின்னா ஒரு கிணறு இருந்துச்சு. கேதோங்கி ஆஸ்பாஸ் கியா ரகத்தே ஹைங் அப்படின்னா அதில் பக்கத்தில் அந்த வயல் பக்கத்தில் என்ன வாழ்ந்துச்சு அப்படின்னா கேதோங்கி ஆஸ்பாஸ் அந்த கியாவுக்கு பதிலாக பகுத் சே சாம்ப் அப்படின்னா நிறைய பாம்புகள் ரகத்தே ஹைங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கேதோங்கி ஆஸ்பாஸ் பகுத் சே சாம்ப் ரகத்தே ஹைங் அப்படின்னா
அந்த பண்ணையில் பக்கத்தில் நிறைய பாம்புகள் வசித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.